வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குரு மணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோவில் கடைசியாக பேசும்போது எது கடவுளோட செயல், எது நம்மளோட செயல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம எப்படி பேசணும், அதாவது எதெல்லாம் நல்லது நடந்தாலும் அது கடவுளோட செயல், எது கெட்டது நடந்தாலும் அது நம்மளோட செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்போ அது இன்னும் கொஞ்சம் எனக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அதை பற்றி. ஸோ அது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே எடுத்தேன் 3 டேஸ் முன்னாடி. பைக் ஓட்டிகிட்டே பேசியிருந்தேன் அந்த வீடியோ ஃபுல்லாக. ஆனால் சரியாக சவுண்ட் எதுவுமே சரியாக கேட்கல, காற்றால. அதனால திருப்பியும் நான் உட்காந்து பேசுகிறேன். ஏன் பைக் ஓட்டிகிட்டே பேசினேன் அப்படின்னா, ஸோ நான் வண்டி ஓட்டும் போது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அந்த வண்டி ஓட்டுறதோடு சேர்த்து. ஸோ அதை வண்டி ஓட்டிகிட்டே பேசினா கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினச்சேன், புரியும்ன்ட்டு. பட் வீடியோ சரியாக வரல. ஸோ அதனால் உட்காந்துட்டே பேசினேன். நல்லா லிசன் பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது லாஜிக்கலாக பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது லாஜிக்கலில் கமெண்ட் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்படுத்தோம். ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸாக பண்ணும்போது அந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயம் எதுலையுமே நம்மளோட மைண்ட் போகாது இல்லையா, ஃபோக்கஸ். ஸோ எக்ஸாம்பிள் வண்டி ஓட்டுறது. ஸோ அதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ இப்போ வண்டி ஓட்டும்போது ஓகே, இது நீ வண்டி ஓட்டுறது வந்து கடவுள் செயலா, அது உன்னோட செயலா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதுதான் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே நடக்குது. ஸோ இப்போ நான் வண்டி ஓட்டுறேன், என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வண்டி ஓட்டுறதுல மட்டுமே இருக்குது. ஓகே, ரோட்டில் போகிறவங்க வரவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஓகே, நான் என் வண்டி எப்படி ட்ரைவ் பண்ணுறேன், ஓகே, எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், எந்த அளவுக்கு பிரேக்கை யூஸ் பண்ணுறேன், எந்த அளவுக்கு கிளச்சை யூஸ் பண்ணுறேன், ஓகே, என்னோடய போஸ்டர் எப்படி இருக்குது, ஓகே, வண்டியோட ஸ்பீட் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் ஃபோக்கஸ்டாக ஃபீல் பண்ணணும். அது ஒன்று. ஓகே, இன்னொன்று ரோட்டில் எப்படி போகிறேன், ஓகே, சேஃபாக போகிறதா இல்லையா, அது மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறேன். ஓகே, அப்படி பண்ணேன்னா ஓகே, எதையும் பற்றியுமே திங்க் பண்ணல. ஓகே, வண்டி ஓடும்போது நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ போனோம்னா ஆஃபீஸில் என்னெல்லாம் வேலை இருக்குது, என்னெல்லாம் ப்ராப்ளம் வரப்போகுது இருக்குது, இல்லைனா நேற்று என்னெல்லாம் பிரச்சனை நடந்தது வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ. ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேங்க் லோனு, கடன் வாங்கியிருக்கோம், இல்லை கடன் கொடுத்துருக்கோம், இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டணுன்னா யூ ஆர் நாட் இன் ஃபோக்கஸ். ஓகே, அப்படி பண்ணும்போது இட்ஸ் யுவர் ஆக்ஷன், அது உன்னோட செயல், அது கடவுள் செயல் கிடையாது. ஆனால் நீ எதை பற்றியுமே திங்க் பண்ணல. ஓகே, உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஈவன் நீ எதையுமே திங்க் பண்ணல, ரோடை வந்து பார்க்குற. ஓகே, ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இல்லைனாலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டி போயிட்டே இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பேசின மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் டேக் யூ சேஃப்லி. ஓகே, எந்த ஒரு திங்கிங்கும் இல்லைனா நீ சேஃபாக போய் சேர்ந்துருவேன் எந்த இடத்துக்கு போனாலும். ஸோ அது வந்து கடவுளோட செயல், அதுதான் வந்து கடவுள் செயல். ஓகே, நீ வந்து அதில் குறுக்கிடல, கடவுள் தான் உன்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விட்றாரு வண்டியில். ஓகே, இது முறுக்கிறதோ, கிளச் பை புஷ் பண்ணுறதோ, இல்லை பிரேக் அடிக்கிறதோ, சஸ்பென்ஷனில் கரெக்டாக உன் பாடியை போஸ்டரை கரெக்டாக வச்சுக்கிறது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா கடவுள். ஆனால் அவர் வந்து கரெக்டாக உன்னை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல விட போகிறாரு. ஆனால் நீ என்ன பண்ணுற, நேற்று நான் வீட்டில் நடந்த பிரச்சனையோ, ஆஃபீஸில் நடந்த பிரச்சனையோ, இல்லை இன்றைக்கி நடக்க போகிற பிரச்சனையோ, இல்லை ஃப்யூச்சரில் 10 வருஷம் கழிச்சு நடக்க போகிறதையோ திங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டணும் அப்படின்னா அப்போ நீ வந்து கடவுளோட செயலை குறுக்கிடுறன்னு அர்த்தம். அப்போ அதுதான் கர்மா. ஓகே, அதோட கான்சிக்வன்சஸை யூ வில் ஃபேஸ். ஓகே, ரொம்ப ஃபோக்கஸ் இல்லாமல் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போவுமே 100% இல்லை, அட்லீஸ்ட் 99% வந்து எல்லாருமே வண்டி ஓடும்போது ஃபோக்கஸ் இல்லாமல் தான் போகிறோம். பாஸ்ட்டு ஃப்யூச்சரையோ இல்லைன்னா ப்ராப்ளம்ஸையோ நினச்சிட்டு தான் போகிறோம். ஓகே, ஆனாலும் மோஸ்ட்லி நம்ம சேஃபாக தான் போய் சேர்ந்துடும் இல்லையா. அது வந்து கடவுளோட கிருபை. ஓகே, அதாவது நீ வந்து பண்ண நல்ல விஷயங்கள், நல்ல கர்மான்னு எதாவது பண்ணியிருந்திருப்ப இந்த ஜென்மத்துலேயோ போன லைஃப் டைம்லேயோ, அது வந்து உன்னை சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. ஓகே, நீ ஃபோக்கஸே இல்லைனாலும். பட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு எப்போவுமே சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது உன்னோட நீ குறுக்கிடுறதுனால நடக்க போகிற ஒரு வினை. ஓகே, ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று ஆரம்பிக்குது. பிறக்கிறோம். ஓகே, பிறந்ததுக்கப்புறம் கடவுள் வந்து உன்னை அழகாக கூட்டிகிட்டு போவார். நீ வந்து பிறந்தோடனே அம்மா அப்பாவே இல்லாமல் போயிட்டாலும் உன்னை எப்படி கரெக்டாக கூட்டிகிட்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஓகே, உன்னை எப்படி வாழ வைக்கணும், நீ எப்படி கடைசியில் எண்ட் என்ன, உன்னோட லைஃப்பில் எப்படி இருக்கணும் எண்டுன்றது வரைக்கும் அவர் முடிவு பண்ணி அவரை உன்னை அழகாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பார். ஆனால்
ஸ்டார்டிங்லேருந்தோடனே ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்தே உன்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உன்னோட ஃபேமிலி இருக்குது. ஓகே, ஃபேமிலியும் இல்லைன்னா சொசைட்டி இருக்குது. ஓகே, ஸோ நீ இப்படி, நீ யார், நீ என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகே எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எல்லாத்தையுமே உனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. ஓகே, ஃபேமிலியோ இல்லை சொசைட்டியோ. ஓகே, சொல்லி கொடுத்தனால என்ன ஆச்சு, யூ ஆர் நாட் லிவிங் இன் நேச்சுரல் லைஃப். ஓகே, நவ் கடவுளோட செயல்லேருந்து நீ குறுக்கிட ஆரம்பிச்சிட்ட. ஓகே, ஸோ வேறு யார் மூலியமாக தான் நீ அது நடந்துச்சு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் நீ தான் அந்த செயலை செய்கிற, மற்றவங்க சொல்லி கொடுத்தாலும். ஓகே, ஸோ அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, யாரோ ஒருத்தர் முதல்ல ஆரம்பிச்சிருப்பான். நேச்சுரலாக இல்லாமல் ஓகே, அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓகே வேறு ஏதோ ஒன்று புதுசாக திங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுதான் மைண்டோட வேலை. அங்கே தான் மைண்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆச்சு. மைண்ட் க்ரியேட் ஆன ஒன்று தான் என்ன ஆச்சு, ப்ராப்ளமும் க்ரியேட் ஆச்சு. ஓகே, மைண்டு தான் எல்லாமே பண்ணது. ஓகே, எல்லா ப்ராப்ளம்ஸும் வரதுக்கு காரணம் மைண்ட் தான். ஸோ அங்கே தான் வந்து என்ன பண்ணுறோம், மைண்டு வந்து குறுக்கிடுது எப்போவுமே கடவுளோட செயலில். ஓகே, ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், மேரேஜ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், ஜாப்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், பிஸ்னஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், ஸ்டடீஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து கடவுளோட செயலுக்கு நடுவில் நம்ம குறுக்கிட்டுட்டோம். ஓகே, அவர் இந்த மாதிரிலாம் படைக்கலை, இது மாதிரி தான் நீ இருக்கணுன்றத படைக்கலை. பட் நம்ம குறுக்கிட்டோம், நம்ம மைண்ட் குறுக்கிடுச்சு, இதெல்லாம் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வி ஆர் ஹேவிங் சஃபரிங். அதில் தான் நம்ம வந்து எல்லா சஃபரிங்கும் அனுபவிக்கிறோம். அதுதான் எல்லாமே, நோய் வரதுலேருந்து எல்லாமே அது தான். ஓகே, அதுலேருந்து தான் வருது. சரியா? ஸோ இதுதான் கடவுள் செயல். நம்ம செயலுக்கும் பிரித்து பார்க்கணுன்னா இப்படி தான் பிரித்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ எந்த விஷயத்துமே நம்ம ஃபோக்கஸாக பண்ணுறோம். ஓகே, மெடிடேஷன் ஏன் ஆன்மீகத்தில் சேர்ந்து தான் சொல்கிறாங்க, இது பண்ணால் வந்து கடவுள் தன்மையை உணர முடியும், அதை ரீச் பண்ண முடியும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, யூ வில் பி ஆன் ஃபோக்கஸ் இன் ஒன். ஃபஸ்ட் யூ வில் பி இன் ஃபோக்கஸ் ஆன் ஒன் பர்டிகுலர் திங். அதுதான் கற்றுப்போம் முதல்ல. எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபுல் பிளாங்காக இருந்துட்டோன்னா நம்ம ஆல்ரெடி கடவுள் தன்மை அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் சிங்கிள் திங். அதுதான் மெடிடேஷன். இப்போ வண்டி ஓட்டுறோன்னா வண்டி ஓட்டுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அது மெடிடேஷன். தட் இஸ் மெடிடேஷன். யூ டோன்ட் ஹேவ் டு சிட் வித் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட் அண்ட் டூ மெடிடேஷன் ஃபார் ஹவர்ஸ். வண்டி ஓட்டுறோம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறோம், யோகாலாம் ஏன் மெடிடேஷனில் வருதுன்னா, அது பண்ணும்போது நம்ம வேறு எதாவது திங்க்கும் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் மார்ஷியல் ஆர்ட் எஸ்பெஷலி மார்ஷியல் ஆர்ட் பண்ணும்போது வேறு எதுலையுமே திங்க் பண்ண முடியாது, பண்ணோன்னா அடி விழுந்துடும். ஓகே, ஸோ மார்ஷியல் ஆர்ட்டில் அந்த மூமெண்ட்ஸ் மட்டும் தான் திங்க் பண்ண முடியும். ஸோ அதுவே வந்து ஒரு பெஸ்ட் மெடிடேஷன் மெத்தட். ஓகே, மார்ஷியல் ஆர்ட்டுமே. ஸோ அதனால தான் வந்து ஸோ இப்போ அதில் வேறு ஏதாவது திங்கிங் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து காட் ஆக்ஷன்லேருந்து ஹியூமன் ஆக்ஷனாக மாறிடுது. ஓகே, ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது அது நம்மளோட குறுக்கிடு. ஓகே, யார் குறுக்கிட்டா? ஓகே, நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன், ரோட்டில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, யாரோ ஒருத்தரை பார்க்குறேன். ஓகே, பார்த்தோன்னே எனக்கு வந்து இல்லை ஒரு சினிமா போஸ்டர் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சினிமா போஸ்டர் பார்த்தோன்னே என்னோடய மைண்ட் வந்து அதில் போயிடும். யார் ஹீரோ, யார் ஹீரோயின், அந்த ஹீரோயின், ஓகே அந்த ஹீரோ, ஓகே அந்த படத்தை நடித்தாங்க. ஓகே, ஸோ இப்படி கனெக்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். நீ அந்த வண்டி ஓட்டுற ஃபோக்கஸ்லேருந்து மாறிடுது. அங்கே வந்து யூ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் திஸ் கான்சிக்வன்சஸ் விச் மீன்ஸ் ஆக்சிடென்ட்ஸ். ஓகே, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா ஃபோக்கஸ் போயிடுச்சு. அப்படி ஃபோக்கஸ் இல்லாமலே நீ போய் சேர்ந்துட்டுனா அது உனக்கு வந்து ஏதோ கடவுள் கிருபை வச்சுருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நீ அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எப்போவுமே அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. ட்ரை முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே எந்த விஷயத்தை பண்ணாலும், ஒரு பெயிண்டிங் வரைகிறீங்க, இல்லை மாவு அரைக்கிறீங்க வீட்டில், ஓகே, இல்லை ஒரு காஃபி சாப்பிட்றீங்க, இல்லை ஏதாவது ஒன்று சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா, சரி நான் எல்லாம் சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு அவசியம் இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஐ எம் ட்ரைங் டு டூ எவ்ரிதிங். எப்பயுமே சொல்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன், அதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இருந்தாலும் மைண்ட் வந்து 42 இயர்ஸாக குப்பையில் ஊறிடுச்சு, 40 இயர்ஸ் அட்லீஸ்ட் குப்பையில் ஊறிடுச்சு. அது திருப்பி மீட்டு வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறதுன்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பட் ஐ கீப் ட்ரைங் இட். ஸோ அதுதான் நம்ம பண்ணுவோம். எந்த விஷயத்தை பண்ணால் அந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோன்னா அது கடவுள் செயலாக இருக்கும். கடவுள் செயலாக இருக்கும்போது அதில் வந்து எந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு நோய் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது. ஓகே, பட் அதே மாரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நான் அழகாக ஃபோக்கஸ்டாக ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, கடவுள் தன்மையோடு ஓட்டிகிட்ருக்கேன், ஃபோக்கஸ்டாக இருக்குது, எதுவுமே இப்போ இது பண்ணல. ஆனால் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான், அப்போ யார் தப்பு? அப்போ அது கடவுள் செயல் அப்படின்னா அது கடவுள் செயல் தான். நீ இப்போ ஃபோக்கஸாக தான் ஓட்டினேன், ஆனால் நீ எப்பயோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்ட, அதுக்கான கான்சிக்வன்சஸை அனுபவிக்கலை. ஓகே, அதுக்காக யாருனே ஒருத்தனை கூட்டி வந்து ஒன்று அடிச்சிட்டார். ஓகே,
ஸோ அதை நீ அக்செப்ட் பண்ணிக்க தான் ஆகணும். ஓகே, திருப்பி அவங்க கூட சண்டை போடுறேன்னா திருப்பி நீ இன்னொரு கர்மா வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, இருந்த கர்மாவுக்கு இன்னொரு கர்மாவுக்கு தான் நீ அனுபவிச்சுட்ட அந்த ஆக்சிடெண்ட், அதுக்கு திருப்பியும் ஒரு க்ரியேட் பண்ணுற கர்மா அப்படின்னு அர்த்தம். ஒரு எமோஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது வி ஆர் க்ரியேட்டிங் அ கர்மா. ஓகே, அது வந்து நம்மளுக்கு நோயாக பாடியில் மாறும். அதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நோயெல்லாம் எப்படி வருது, எமோஷன்ஸ் அதுதான் நோய் வருதுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அது மாதிரி இதெல்லாம் நம்மளோட குறுக்கீடு. நம்ம கோவப்படுறோன்னா அது நம்மளோட குறுக்கீடு, நம்ம சேடாக இருக்கோன்னா அது வந்து கடவுள் செயலில் நம்மளோட குறுக்கீடு. ஓகே, நம்ம அழுகுறோம் தேவையில்லாமல் ரொம்ப சேடாக இருக்கோம்னா அது கடவுள் செயல் வந்து ஏதோ அவர் கரெக்டாக போயிட்டுருக்காரு நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு நம்ம வந்து குறுக்கிடுறோம் அதில். ஓகே, சேடாக ஃபீல் பண்ணுறோம், ஆங்கரை ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதுக்கான கான்சிக்வன்ஸை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது எப்படின்னா நோயாக வரும். ஓகே, பாடியில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். ஓகே, ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம பாடியையும் மைண்டையும் ஸ்பாயில் பண்ணும் அதிகமாக. ஓகே, ஸோ இதுதான் கடவுள் தன்மையோட கடவுள் செயலாக விட்டுருணும். எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துப்பார். ஓகே, கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு நம்பிட்டு கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு விட்டுட்டு நம்ம வந்து என்ன நடக்குதுன்றத ஒரு விட்னஸாக மட்டும் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே கடவுள் செயலாக இருக்கும். நம்ம செயலில் எதுவுமே இருக்காது. நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் கடவுளை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாகிடும் இங்கெல்லாம். ஓகே, அதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் வந்து வி ஆர் ஃபேஸிங் த கான்சிக்வன்சஸ் இன் அவர் லைஃப். ஓகே, கடவுள் எடுத்துகிட்டு போகிறாரா, விட்டுட்டு உன் வேலையை பாரு. உன் வேலை என்ன, அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்க்குறது தான். ஓகே, போகும்போது குறுக்க இல்லை நான் இப்படி போய் டீ சாப்பிட்டு வரேன்னு போனால் அது வந்து உன்னோட டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அதுக்கு வந்து ஆப்பு கண்டிப்பாக வச்சு தான் ஆவார். ஓகே, அது ஆக்சுவலாக அவர் வைக்கிறதில்ல, நீ வச்சுக்கிறது. ஓகே, ஸோ இதுதான். ஸோ கடவுள் செயல் உன்னோட செயல் எப்படின்றது என்னன்றது இதில் புரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் எல்லாமே பாருங்களேன், கல்யாணம் இது பண்ணாலுமே வந்து அது உன்னோட குறுக்கீடு. ஓகே, கடவுள் அதை வந்து க்ரியேட் பண்ணல. கல்யாணம் நீ பண்ணி தான் ஆகணும், ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் ஆகணும், ஃபேமிலின்னு ஒன்று இருந்து தான் ஆகணும், படிப்புன்னு ஒன்று இருந்து ஆகணும், ஜாப்னு ஒன்று இருந்து ஆகணும், பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணி தான் ஆகணுன்றது கடவுள் வந்து படைக்கல. இது எல்லாமே நம்மளோட குறுக்கீடு. இட் வாஸ் ஆல் அவர் ஆக்ஷன். யாரோ ஒருத்தர் தான் ஸ்டார்ட் பண்ணான், ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளோட பசங்களுக்கு டீச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிறக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கடவுள் செயலுக்கு இங்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் வந்து இவ்வளோ மாயா தான் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், சஃபர் பண்ணுறோம். ஓகே, வாழ்க்கையில். ஓகே, ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க வந்து டக்குனுலாம் அப்ளை நம்மளாலே அப்ளை பண்ண முடியல. ஏன்னா மைண்ட் வந்து நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணிச்சு, கார்மிக் மெமரி. அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணி இட்ஸ் பிக் ப்ராசஸ். இதை ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும், பட் அதுதான் கர்மா. ஓகே, டக்குன்னு பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, சொசைட்டியை விட்டு போனால் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக அதை ப்ராக்ரெஸ் பண்ண முடியும் அந்த விஷயத்தை, ஆன்மீகம்ன்ற விஷயத்தை. ஓகே, ஸோ இதுதான். ஸோ கடவுள் தன்மை, கடவுளோட செயல் எது, நம்மளோட செயல் எதுன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுருங்க. நான் அதை ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல தான். பட் ஏன்னா அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இதை ஷேர் பண்ணுங்கள். ஐ மீன் என் வீடியோ வந்து வியூ வரணுன்றதுனால இல்லை, எனக்கு வியூஸ் வந்து மேக்ஸிமம் 100 வியூ அப்படி தான் வருமே. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. 100 பேர் பார்த்தா அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு இது புரிஞ்சுது, அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க லைஃப்பில் அப்படின்னா அது சந்தோஷம். ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நானும் நீங்களும் வேறு கிடையாது. நான் இதை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம். ஓகே, ஏன்னா நான் தான் உங்களோட ஃபார்மில் இருக்கேன், நான் அதை எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இட்ஸ் அ செல்ஃபிஷ் ஆக்ஷன் கூட சொல்லலாம். ஓகே, உலகத்தில் மை செல்ஃப் இஸ் எவ்ரி ஒன் செல்ஃப் இஸ் மைண்ட், மை செல்ஃப் இஸ் எவ்ரி ஒன். ஓகே, அதுதான் வந்து ரியல் ஆன்மீகம்ன்றது. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரொம்ப பேசுனேன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.